62வது ஸ்லோகம். ஊமையில்லாத உதட்டொளி. பிரகிருத்யா ரக்தாயாஸ்தவ சுததி தந்தச்சதருச்சே பிரவக்ஷ்யே சாத்ருஷ்யம் ஜனயது பலம் வித்ருமலதா ந பிம்பம் தத்பிம்ப பிரதிபலனராகா அருணிதம் துலாமத்யாரோடும் கதமிவ விலஜ்ஜேதகலயः. தேவியின் உடல் வண்ணமே சிவப்பு என்னும் பொழுது உதடுகளின் சிவந்த வண்ணத்திற்கு ஓமை கூற முற்படும் பகவத்பாதர் பவளக்கொடி போன்ற சிவந்த உடல் வண்ணம் கொண்ட தேவியின் உதடுகளுக்கு அந்த பவளக்கொடியின் பழம் பழுத்தால் அதை ஓமையாக கூறிவிடலாம். ஆயின் பவளக்கொடியில் பூ, காய், பழம் என எதுவுமே உண்டாகாது. எனவே அடுத்து கோவை பழத்தை கூறலாம் என்றால், பிம்பம் எனப்படும் கோவை பழத்தினை தேவி தன் உதட்டின் அருகில் கொண்டு சென்றபொழுது அதில் தேவியின் உதட்டில் சிவந்த வண்ணம் பிரதிபலித்த காரணத்தினால் சிவப்பு வண்ணத்தை அடைந்து, அதுவும் தேவியின் உதட்டு சிவப்பில் 16இல் 1 பங்கு கூட அதில் இல்லாத போது அதனை ஓமையாக கூற கோவைப்பழம் வெட்கத்தினால் சம்மதிக்காது என வர்ணிக்கிறார். தேவியின் வடிவை இம்மாறு தியானிப்பவர்கள் 16 வகை பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் என்பது பெரியவரின் எண்ணம். அபிராமி அந்தாதி 38வது ஸ்லோகம். பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுருவம் தவளத் திருநகையும் துணையாய் எங்கள் சங்கரனை துவளப் பொருளை தொடியடை சாய்க்கும் துணை முலையாள் அவனை பணியில் கண்டீர் அமராவதி ஆடுகைக்கே.